ஓம் சாய்ராம். கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாங்க, நம்மளோட பக்தி அதாவது ஆன்மீக வழி எப்போ முன்னேற்றம் அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற பக்தி தொண்டு நோக்கமற்ற, தடைகளற்ற, பிரதிபலன் பாராத விதத்தில் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ நம்ம சில ஆசைகளெல்லாம் வச்சுட்டு, பிரார்த்தனையாக வச்சுட்டு, இதெல்லாம் வாங்கி கொடுங்க, இதெல்லாம் செஞ்சு கொடுங்க, இதெல்லாம் அடையணும், இந்த பொருட்செல்வம்லாம் அடையணும் அப்படின்றத வச்சுக்கிட்டே நம்ம மெட்டீரியலிஸ்டிக்காக, அதாவது பொருள், செல்வம், பணம் இதையே சார்ந்த ஆன்மீகத்தை எடுத்துகிட்டு போகிறத நிறைய பார்க்க முடியுது. அது முக்கியம்தான். அதாவது ஒரு வாழ்வாதாரத்திற்குரியதை நம்ம சத்குருக்கள் கொடுத்தே ஆவாங்க. அதையும் மிஞ்சி உண்மையான ஆன்மீக தொண்டர்களுக்கு சில பொருளாதார சிக்கல்கள் வரும். அவங்க செய்கிற நற்பணியை கூட காசிப்பாக பேசுவாங்க. இதெல்லாம் கடந்து இதிலெல்லாம் நின்றாமல் மேலே முன்னேறவங்க தான் உண்மையான ஆன்மீகவாதி.